Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics lessonலேருந்து PV diagram and then அது பேஸ் பண்ண example problem 8.15 தான் பார்க்க போகிறோம். So இந்த PV diagramல P denotes pressure and V denotes volume. So pressure and volume of the gas represent பண்ணுது. யூஸ்வலாக இந்த PV diagramல வந்து along x-axis we will take the volume and along y-axis வந்து we will take the pressure. இதிலேருந்து வரக்கூடிய கிராஃப்லேருந்து we will calculate the amount of work done by the gas. ஓகே, இந்த கிராஃப் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா work done by the gas both during compression or expansion வந்து என்ன work done பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, so work வந்து done on the gas or work done by the gas இருந்தாலும் we will utilize the particular graph to find what is the work done. ஓகேவா, இது வந்து point number 1. ஜென்ரலாகவே under the curve இப்போ வந்து if you want to find the area under the curve, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு hyperbolic structure கிடச்சிருக்கு. இப்போது இந்த particular work done வந்து from PV diagram எப்படி கண்டுபிடிக்கிறதுனா we will find the area under this curve. ஓகே, இந்த ஏரியா கண்டுபிடிக்கும் பொழுது நம்மளால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை த கேஸை கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏர்லியராகவே செகண்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க மெக்கானிக்ஸில். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ஏரியா அண்டர் த கர்வ் என்ன பண்ணலாம், வி கேன் இன்டகிரேட் த கிவன் ஃபங்க்ஷன். ஓகே, லோயர் லிமிட்லேருந்து அப்பர் லிமிட்டுக்கு வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணும்பொழுது வி வில் கெட் த கரஸ்பாண்டிங் ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ அதே மாதிரி இந்த பிவி டயக்ராமில் இந்த ஹைப்பர்போலிக் ஸ்ட்ரக்சருக்கு கீழே உள்ள ஏரியா வந்து இட் கிவ்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பண்ணும்போது ஒன்று எக்ஸ்பேன்ஷன் ஆனாலும் சரி அல்லது கம்ப்ரெஷன் ஆனாலும் சரி உங்களுக்கு வால்யூம் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த வால்யூம் சேஞ்சோட லோயர் லிமிட்லேருந்து அப்பர் லிமிட்டை நம்மளால் இன்டகிரேட் பண்ணும் பொழுது நம்மளால் வி கேன் ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த கேஸ். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், V வந்து டேக்கன் அலாங் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் P அண்ட் டேக்கன் அலாங் த ஒய் ஆக்சஸ். இப்போ இந்த கிராஃப் இனிஷியலி அந்த கேஸோட வால்யூம் வந்து VIயில் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் VI. இதோட கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் வந்து PI. உங்களுக்கு தெரியும் P அண்ட் V ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ V ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது P கம்மியாக இருக்கும், வைசி வர்ஸா. அப்போ இந்த இடத்துல வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது, இப்போ P ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்லோயராக இந்த கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதோட கர்வ் வந்து VFல இருக்குது. ஸோ திஸ் இஸ் த நியூ வால்யூம் VF. ஸோ எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுனால VF இஸ் கிரேட்டர் தென் VI. அப்போ ஒர்க் இஸ் டன் பை த கேஸ், அதனால தான் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. அப்போ இதோட கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது PF வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ போத் P அண்ட் V வந்து இந்த இடத்துல வேரியபிளாக இருக்கிறதுனால this area under the curve, இந்த particular area வந்து gives the work done அப்படிங்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? W is nothing but நம்ம என்ன ஃபங்க்ஷன் P dV. ஓகே, இந்த இடத்துல வேரியபிள் வந்து dV. P வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம் அல்லது வேரியபிளாகவும் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன் மாற்றிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா VI, அப்பர் லிமிட் வந்து VF. ஸோ இந்த PdVயை வந்து இந்த லிமிட்ஸில் நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது we will find the work. இந்த கிராஃபில் வந்து இந்த நேச்சர் ஆஃப் த கர்வ் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறதுனால VI டு VF வந்து இந்த மாதிரி இருக்குது. இதே இது கம்ப்ரெஷன் ஆயிருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பிகம்ஸ் PI VI. ஓகே, கம்ப்ரெஷனாக இருக்கும் பொழுது இது வந்து PF VFஆக இருக்கும். அப்போ டயக்ராம் எப்படி இருக்கும், இந்த ஆரோ மார்க்ஸ் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் த கிராஃப் when there is compression. அப்போ ஒர்க் இஸ் டன் ஆன் த கேஸ். அப்படின்னாலும் இதே இன்டெக்ரல்ஸில் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணும்பொழுது we will get the work done. ஓகே, இந்த நேச்சர் ஆஃப் த கிராஃப், ஓகே, அந்த நேச்சர் ஆஃப் த டைப் ஆஃப் கிராஃப் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா என்ன மாதிரி ப்ராசஸ், தெர்மோடைனமிக் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது, வெதர் ஐசோதெர்மலா இல்லை ஐசோபாரிக்கா, இதெல்லாம் பற்றி பின்னாடி பார்ப்போம். இந்த இடத்துல எந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அதை பொறுத்து உங்களுக்கு நேச்சர் ஆஃப் த கிராஃப் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஒரு கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது ஒர்க் டன் வந்து பை த கேஸ். ஓகே, தட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. அதோட வால்யூம் வந்து 1 மீட்டர் க்யூப்லேருந்து 2 மீட்டர் க்யூபுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் P இஸ் ஈக்குவல் டு 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாஸ்கல் எழுதும்போது 101 கிலோ பாஸ்கல். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் த ஒர்க் டன், W கேட்டிருக்காங்க. ஒர்க் டன்னோட PV டயக்ராம் ரெண்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் டூ த ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, W இஸ் நத்திங் பட் integral P dV
இதோட லிமிட்ஸ் ரன் ஃப்ரம் VI to VF. ஓகே, இந்த இடத்துல ஒர்க் இஸ் டன் பை த கேஸ். அப்போ W வந்து என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல P கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால Pயை நம்ம வெளியே எடுத்துடுறோம். இன்டெக்ரல் பண்ணும்போது VI to VF dV பண்ணும்பொழுது we will get P times, இந்த இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு V கிடைக்கும். லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது லிமிட் என்ன, VI VF பண்ணும்போது VF மைனஸ் VI வருது. ஓகேவா? ஸோ W is equal to P times VF minus VI. Okay, what is P? 101 kilopascal multiplied by initial and final volume என்ன, final volume 2 meter cube minus initial volume வந்து 1 meter cube பண்ணும்பொழுது we will get 101 kilo. அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து work done வந்து we can represent in joules, so multiplied by J. So 101 kilo joules is the work done by the gas, or during expansion வந்து work done வந்து இவ்வளவு. இப்போ வந்து PV diagram வரையணும். ஓகே, இந்த இடத்துல x ஆக்சிஸில் வால்யூம், y ஆக்சிஸில் ப்ரெஷர். இந்த இடத்துல P வந்து கான்ஸ்டன்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அப்போ கிராஃப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. வால்யூம் சேஞ்ச் வந்து என்ன இருக்குது, இனிஷியலாக அதோட வால்யூம் வந்து லெட்டஸ் டேக், இது வந்து 1, திஸ் இஸ் 2. வால்யூம் வந்து மீட்டர் கியூபில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இனிஷியல் வால்யூம் இஸ் 1 மீட்டர் கியூப், ஃபைனல் வால்யூம் இஸ் 2 மீட்டர் கியூப். அப்போ உங்களுக்கு கிராஃப் எப்படி இருக்கும், சின்ஸ் தேர் இஸ் இன்க்ரீஸ் இன் த வால்யூம், உங்களுக்கு ஆரோ மார்க் இந்த சைடில் இருக்குது. ஸோ திஸ் ஏரியா அண்டர் த கர்வ் வந்து இட் கிவ்ஸ் த ஒர்க் டன். ஓகேவா? அப்போ இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே தான். லிமிட்ஸ் வந்து 1 to 2, P வந்து கான்ஸ்டன்ட் விளையாடுறதுக்குனால வால்யூமுக்கு மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ணிவிட்டு அதோட லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது we will get the work done. இதே இது இந்த கேஸ் ஆஃப் கம்ப்ரெஷன். ஓகே, 2 மீட்டர் கியூப்லேருந்து 1 மீட்டர் கியூபுக்கு அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் when there is work done on the கேஸாக இருக்கும்போது இந்த ஆரோ மார்க் வந்து இந்த டைரெக்ஷனில் போயிடும். ஓகேவா? ஸோ பேஸ்ட் அப்பான் த டைப் ஆஃப் த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இந்த PV டயக்ராம் இருக்கும். அதே மாதிரி அதோட ஆரோ மார்க் இந்த கர்வும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஒர்க் டன் ஆன் த சிஸ்டமா ஆர் பை த சிஸ்டமா. அப்போ அதனால் வரக்கூடிய எக்ஸ்பான்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் பொறுத்து இந்த ஆரோஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மாறுது. ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் Shankar's Physics Tutorials.